வாழைக்காயை வாழை மரத்தில் பார்த்துருப்பீங்க, வாழைத்தாரில் பார்த்துருப்பீங்க. ஆனால் வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு பொரியல் செய்து பார்த்துருப்பீங்களா? இந்த புதுமையான பொரியலை எப்படி செய்கிறது? இந்த வாழைக்காய் பொரியலில் இந்த வாழைக்காயை முழுசாக வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் கேரட்டை பச்சடிக்கு எப்படி சீவுவோமோ அதே போன்று இந்த வாழைக்காயையும் நம்ம சீவுறோம். அதுக்கப்புறம் எப்படி இந்த புதுமையான பொரியலை நாம் செய்கின்றோம் என்பதை பாருங்கள். இந்த பொரியலை செய்து பாருங்கள். எப்படி செய்வது என்பதை காண வாருங்கள். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல். ஒன்ஸ் அகைன் இன்னைக்கு நம்ம செய்ய போற வாழைக்காய் பொடிமாஸுக்கு வாழைக்காயை நல்லா ஒரு அரைப்பதமா வேக வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும். அரைப்பதமா இருந்தா பாரு, ரொம்ப அப்படியே வெந்துட வேண்டாம். வச்சு வாழைக்காயை அரைப்பதமா வேக வச்ச உடனே பாருங்க, இந்த மாதிரி வந்ததை தோலை உரிச்சிட்டு இதை நல்லா இந்த வாழைக்காய் சீவறதுல நல்லா சீவிக்கலாம். இது 10 மினிட்ஸில் ஆகிடும். வாழைக்காய் வேக வைக்கிற நேரம் தான், அது 10 நிமிஷமும் ஆகும். சில வாழைக்காய் கொஞ்சம் நேரம் எடுக்கும், பட் ஆனால் குயிக்காக வெந்து போயிடும். 10 நிமிஷத்துலேயே வெந்து போயிடும். இப்போ இதை நல்லா அப்படி சீவிட்டு குழஞ்சி போயிடாம ஒரு அரைப்பதமாக வெந்தாலே டக்குன்னு ஈஸியாக சீவ வரும். குயிக்காக முடிச்சிடலாம். இந்த மிச்சம் இதெல்லாம் சின்ன கத்தியால் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப குழகுழன்னு ஆகாம வேக வச்சுக்கணும். ஆமா, குழவா ஆச்சுன்னா சீவவே வராது, மொத்தையா போயிடும் அப்படியே சீவந்து. அதனாலதான் இந்த மாதிரி அரைப்பதமா வேக வைக்கணும். ரொம்ப அருமையா இருக்கும். இது வேக வச்சதுனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைக்காயில நிறைய சத்து, கால்சியம் சத்து எல்லாம் நிறைய இருக்கு. வறுவல் மெத்தடில் எப்பவும் பண்ணுவோம். வறுவல் மெத்தட் இல்லாமல் நல்லா அழகாக முறுமுறுன்னும் காய் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயும் பண்ணலாம். இப்போ அமாவாசை தினங்களெல்லாம் இந்த மாதிரி வாழைக்காயை பண்ணுறது வழக்கம் உண்டு. கண்டிப்பாக அமாவாசை அன்னைக்கு வாழைக்காய் சேர்க்கணும். அதை இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணி அமாவாசை தர்ப்பணம் முடிஞ்ச உடனே இந்த வாழைக்காயை காக்காய்க்கு சாதத்தோட பருப்பு நெய்யெல்லாம் கலந்து சாதத்தோட காக்காய்க்கு போடலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த வாழைக்காயை ரொம்ப சின்ன சின்னதாக சீவி எடுத்துட்டாச்சு. பொடி பொடியாக சீவி அழகாக வச்சுருக்கோம். பார்க்கவே அழகாக இருக்குது. இந்த மாதிரி பொடி பொடியாக சீவி வச்சுருந்தா தான் நம்மளோட வாழைக்காய் பொடி மாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ வானிலையில் இது தேங்காய் எண்ணெயில் பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் இல்லை, வேண்டாம் தேங்காய் எண்ணெய் நாங்கள் குக்கிங் ஆயில யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்காய் எண்ணெயில் ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெயை நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு போடுறேன். பாருங்க, நேரில் கடுகு போட்டேன். கடுகு வெடிச்சுட்டே வருது. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன். நான் இதுக்கு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் இஞ்சியும் போட்டிருக்கேன். வாழைக்காய் போடுறதுனால இஞ்சியும் அதுல போட்டிருக்கேன். இது பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கலாம். இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன். இஞ்சி போட்டா நல்லா வாசனையா இருக்கும். இதுல 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து போட்டிருக்கேன். இதுல முந்திரி பருப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை இருந்ததுனால நான் வேர்க்கடலை போட்டிருக்கேன். பாருங்க, வேர்க்கடலை போட்டேன். வேர்க்கடலை போட்டு இதுல வறுத்துட்டு, கருகாம வறுத்துட்டு, துருவி வச்சிருக்கிற வாழைக்காயை போடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் வாசனைக்கு. இதுல சில பேர் என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுப்பாங்க. நான் வெங்காயம் போடாம பண்றேன். ஏன்னா இது அமாவாசை தினங்கள்ல எல்லாம் பண்றதுனா வெங்காயம் சேர்க்காம பண்றதுனால இந்த மாதிரி பண்றது. அடுப்பு சின்னதாகவே வச்சுக்கோங்க, ஏன்னா ஈசிக்கும்.
சட்டுன்னு குயிக்காக வெந்து போயிடும். ஆனால் இப்போ நான் வந்து தேவையான அளவு உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கிறத அதில் போடுறேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னா மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக நல்ல மஞ்சள் கலரில் இந்த வாழைக்காய் பொடி மாசு ரெடியாகிட்டு இருக்கு. தேங்காய் எண்ணெயில் பண்ணதுனால கமகமன் வாசனை வருது. இந்த வேர்க்கடலையும் சேர்ந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாழைக்காய். இது வந்து வெத்த குழம்பு சாம்பாருக்கெல்லாம் தொட்டுண்டு சாப்பிடலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது மேலே ஹைலைட்டாக உங்ககிட்ட வந்து நான் சொல்லியிருக்கேன் ஹோம்மேடு LPR கொச்சு பவுடர், அதாவது மல்டி பர்பஸ் பவுடர், கறி பவுடர் எல்லாத்துக்கும் போட்டுக்கிற இந்த இது, அதாவது தனியா, கடலப்பருப்பு, மிளகாவத்தல் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறது எப்பவுமே ஸ்டாக் வச்சுட்டு இருப்பேன். அதை வந்து இதில் போட்டிங்கன்னா ஒரு ஹைலைட்டு, அந்த வாசனை வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். கொஞ்சமாக வந்து இதில் பெருங்காய பொடியும் போட்டுக்கோங்க. வாழைக்கான்றதுனால பெருங்காயப்பொடி. ஸோ ஆல்ரெடி இஞ்சி சேர்த்துருக்கோம், பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்தாலே இதுக்கு வந்து அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, அதான் நேயர்களே, முடிஞ்சு போயிடுது. வாழைக்காய் பொடி மாசு ரெடி ஆயிடுது. சாப்பிட வரலாம். இதை நீங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க LPR சேனல், அதான் லால் பம்கின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க. நன்றி நேயர்களே, வணக்கம். இப்பெல்லாம் சேர்த்துட்டோம். எலுமிச்சம்பழம் இதில் புழிவாங்களே, நம்மளும் புழியலாமா? புழியலாம் கடைசியில். அதாவது அடுப்பு மூடிட்டு ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம் புழியலாம். அது ஒரு தனியா சுவையை கூட்டும். உங்களுக்கு வேண்டாம், எலுமிச்சம்பழம் சுவை தேவையில்லை, புளிப்பு வேண்டாம் அப்படின்னா அப்படியே சாப்பிடலாம். நான் வந்து கொஞ்சம் புழிவேன். ஒரு அரை மூடி எடுத்து அடுப்பை வந்து மூடிட்டேன். அடுப்பை மூடிட்டு எலுமிச்சம்பழம் உடம்புக்கும் நல்லது. இலைச்சாறு நம்ம புழிஞ்சிக்கலாம். டேஸ்டியும் இது கூட்டி காட்டும். நீங்கள் எல்லாரும் புழிஞ்சு பயன்படுத்துங்க. அரை மூடி எலுமிச்சம்பழம் புழிஞ்சேன். அருமையான வாழைக்காய் பொடி மாஸ் ரெடி ஆகிடுத்து. இதை செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தது என்று கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள். மிகவும் சுவையானது ஒரு ரெசிபி ரெடி ஆகிட்டு. அடுத்த சுவையான ஒரு ரெசிபி விரைவில் வெளியிடப்படும். அனைவருக்கும் நன்றி.